போயிட்டு அங்க போயிட்டு திருப்பி வர சொன்னோம்னா பார்க்க வேணா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு போயிட்டு வேகமா வேணா கீழே இறங்கணும். அது அதெல்லாம் வந்து போதுங்க எனக்கு போதுங்க அது அவங்க வேற சக்தி மூஞ்ச கழுவு தந்த கழிவு எவ்வளோ வரா ஏங்க வாங்க இருங்க இப்படி சொல்லுங்க நல்லவா தண்ணி கொடுங்க ஸ்டாண்டு மேலே மேலே இருக்குல்ல அப்பா தேங்க்யூ கொடுங்க பக்கம் நல்லா கேப் ரோடு தான் முடிச்சுட்டு இங்க போயிடலாம். சூரியநெல்லி நானா அதாவது நேற்று ஈவினிங் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்ததுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருந்தது தான், இன்னமும் மாறல, அப்படியே இருக்குது, வேற லெவலாக இருக்குது கிளைமேட்டு. பக்கத்தில் போகிறவங்களே தெரியல, அங்கே பாருங்க, அவங்களுக்கு தெரியுதா? முன்னாடி போயிட்டு இருந்தான் வண்டி, எங்கே இருக்கானே தெரியல பாருங்க. டைமு பார்த்தீங்கன்னா 7:27 ஆகுது. பட் ஃபாகு வேற மாதிரி. வெறித்தனம் அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் உண்மையாலுமே. பின்னாடி செந்தில் ஆறாரு, முன்னாடி ஆசிஸ் ப்ரோ, மோகனா, அப்புறம் சசி போகிறாங்க. ஸோ இப்போ என்ன பிளான்னா, நைட்டு நாங்கள் வந்தோம் அந்த ரோடை. ஸோ மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேப் ரோடு வரையும் போகிறோம். மூணாறு தான் போகிறோம். ஸோ எங்கள்னு நினச்சாங்க, அவன் பறந்துட்டுருப்பான். நான் நினச்சேன் எல்இடி பார்க்கும்போது பேக்கில் அவன் இவனாக இருக்க மாட்டானு. ஸோ அவருக்கு ஒன்றும் தெரில போல, அதான் நின்றுட்டுருக்காரு போல். சத்தியமாக தெரிலங்க ரோடு. வருங்க அசால்ட் போட்டு வராங்க, லைட்டு போடல, லைட்டு போட்டால் கொஞ்சம் தெரியும், லைட் போடாமல் வராங்க, சுத்தமாக தெரியல ரோடு. ஆனால் அல்டிமேட்டு வருங்க, பஸ்ஸு நிற்கிது, ஒன்றுமே தெரில, அசால்ட் போடாமல் இருக்கிறாங்க. ஓய்யோங்க பாருங்க. சரி, நாங்கள் ஒரு வியூவாவது தெரியும் அப்படின்னு தான் பார்த்தோம். சுத்தங்க, ஆள் நிற்கிறாங்க, கடை இருக்குது, ஆனால் ஒன்றும் தெரில. என்னது பிளானு? என்னாச்சு? புரியல. அதாங்க அங்கிருந்து வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலான்னு தான் போறதே. இப்போ ரிட்டர்ன் வரும்போது சாப்பிடலாம். வரும்போது மணி 7:30 தான் ஆகுது.
என் வாழையோ. சாரி கைஸ், நான் எந்திரிச்சு ஓட்டுறேன், ஸோ அதனால் அப்படி தான் தெரியும். சாரி ஃபார் த வியூஸ். வா சிக்கு சிக்கு சக்க சக்கம். ஸோ லேண்ட்ஸ்லைட்லாம் நடந்திருக்கு போலங்க. வருங்க, ஒன்றுமே தெரிலங்க. பாருங்க, அங்கங்கே ஃபால்ஸு. ரோட் அல்டிமேட்டுங்க, சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது ரோடு. வண்டியில் ஹசார்டு ஒர்க் ஆகலைங்க. நான் போயிட்டு இருக்கிற எல்லா ஒர்க்கும் வந்துட்டு ரீஒர்க் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸ்டாரில் ஸ்டே, அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் ஹைட் ஏற்றி ஒரே கம்பியோடு வர்ற மாதிரி மொத்தமாக ஸ்டெடியாக பண்ணிடலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஓய்யோ, அல்டிமேட்டு வியூ பாயிண்ட்டுங்க இது. பாருங்க, வியூ பாயிண்டே தெரில. ஓ மை காட், நான் க்ளவுஸ் போடலாங்க. க்ளவுஸ் போட்டால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேமரா ஆன் பண்ண முடியல, ஆஃப் பண்ண முடியல. ஸோ அதனால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இதை போட்டேன். பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் வர வண்டி எல்லாமே ஃபுல்லாக ஹசார்ட் தான். இதில் என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ? நம்மள மாதிரியே ஒன்றுமே தெரில. ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதே மாதிரி தான் அவங்களும். இந்த சைடு மலைங்க, ரைட் சைடு ஃபுல்லாக ஹீல்ஸ், ஹைட்டு சுத்தமாக ஒன்றும் தெரில. டீம் கூடயே போகலாம். ஸோ டைம் 7:30. நாங்கள் இப்போ கேப் ரோடில் தான் இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான்னா, ஒரு வெயில் டைம்லையாவது இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். பட் ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் தான். அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியும். ஏன்னா நான் இது நைட்டே பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும்ன்ட்டு நைட்டே பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ், 2 பேட்டரியுமே கோப்ரோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். நம்ம வண்டியில் போகும்போது வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குங்க. பார்க்கலாம், ஏதாவது ஐடியா பண்ணோம். எல்லாம் வைப்பு, செம்ம வைப்பில் இருக்காங்க. கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ இது எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகும்னு தெரில. ஏன்னா நேற்று நைட்டில் இருந்துச்சு, பகலாகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் மேபி. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் கேட்கும்போது, அதாவது நைட் நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அது எப்படின்னா, மூணாரில் எங்கேயுமே கிடைக்கல. சரி அவுட்டரில் பார்க்கலான்ட்டு அவுட்டர்லேயும் பார்த்தா எங்கேயுமே ரூம் கிடைக்கல. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு தெரியாமல், சரி கிளம்போம், போகிற வழியில் எங்கேயாவது ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும் வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ரூம் வந்துட்டு இல்லை. ஸோ அந்த கார்னரில் ஒரு வீடு இருந்தது. அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, பசின்னு வந்து இந்த நேரத்தில் எங்ககிட்ட கேட்குறீங்க. ஏன்னா சாப்பிடவே இல்லை. நாங்கள் நேற்று மதியம் சாப்பிட்டது, செந்திலானா நேற்று மதியம் கூட சாப்பிடவே இல்லை, சுத்தமாக அவர் சாப்பிடல. ஸோ அதனால் பசின்னு வந்து கேட்டீங்க, இருங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இட்லிங்க, எத்தனை மணி இருக்கும், 11 மணி இருக்குங்க, இட்லி செஞ்சு கொடுத்தாங்க. வேறு லெவல் பண்ணிட்டாங்க எங்களை. ஸோ அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டே இருக்குமாமான்ட்டு. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறது, செம்ம ஹெல்ப் பண்ணாங்க. இன்கேஸ் ஃபேமிலியாக வர்றவங்க யாராவது பேச்சுலராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை தான். பட் இருந்தாலும் ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை பேச்சுலராக இருந்தாலும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. வைல்டு கிராசிங், அனிமல்லாம் கிராஸ் ஆகுமோ அப்படி இருந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க மக்கள். அதான் நம்ம மக்கள். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப. அவங்க இல்லைன்னா நாங்கள் போயிருப்போம். இங்கே பாருங்க, இப்போ தான் கிளியர் ஆகுது பாருங்க ரோடு. நான் சொன்னேனா இல்லையா, ரைட்ரா.
ஆ ஓய்யோ அல்டிமேட் ஏய் போய்த்தணும் காப் ரோடு தாங்க. ஓய்யோ வியூலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஐயோ மூணார் பாருங்க, வெறித்தனமான மூணார். ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணலான்னு பார்க்குறோம், எதுவும் இல்லை. ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஜாலின்னா ஜிம்கானா அந்த மாதிரி தாங்க இருக்கு. நமக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காப்புல. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, எப்போ அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக் ரோடுங்க. நைட் இப்படி தாங்க வந்திருக்கோம், ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கோம். அனுப்போ கேக்குறாங்க. இங்கேயா சாப்பிடலாமான்றீங்களா? புரியல. போட்டோவா எடுத்துடலாம். வண்டி எல்லாம் அப்படி விடுங்க, அந்த சைடு விடுங்க. வண்டி எல்லாம் அப்படியே லைனா விடுங்க, லைனா என்ன தலை அப்படியே லைனா முன்னாடி போங்க. முன்னாடி போங்க. அப்படியே நிறுத்துங்க. அண்ணன் போறாரு, அப்படியே கேப் பார்த்து நிறுத்துங்க. உங்க வண்டிக்கு இடம் இருக்கா? அவரது நிறுத்துங்க நடுவில். செந்தில் அங்கே நிறுத்துங்க. ஐயோ ஃபேண்டாஸ்டிக்ங்க.
ஃபோட்டோ உங்களுதில் எடுத்துருங்க. ஃபோட்டோ நான் கேமராலே எடுக்கிறேன், பட் ஆனால் உங்களுது வேறு மாதிரி இருக்குது. நம்ம இது எடிட்டிங் பண்ணோம். புரியல, அது என்ன? நம்ம அந்த ரோடு தானா? போன்ல சார்ஜ் இருக்கா? டைம் லாப்ஸ் போடுங்க. பெட்ரோல் பங்க்கு போயிட்டு அங்க போயிட்டு திருப்பி வர சொன்னோம்னா பார்க்க வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு போயிட்டு வேகமா வேணா கீழே இறங்கணும். அது அதான் வந்தோமோ ரிசன் பெட்ரோல் பங்க் எங்க இருந்துச்சு? டவுன்ல இப்படியே பண்ணிட்டு இருந்தா டவுன்ல பெட்ரோல் பங்க் இருக்கிற தெரியுமே. அதுல நைட்டு அப்புறம் இவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடும். எப்படி இப்படியா? ஸோ டியூட்ஸ், இவ்வளோ நேரம் ஃபோட்டோ ஷூட்டிங் தான் நடத்திட்டு இருந்தோம். ஸோ வந்ததுக்கு ஃபோட்டோ தான் பேசும், ஃபோட்டோ வீடியோ. ஸோ அதனால் அதை சிறப்பாக பண்ணலாமேன்ட்டு சிறப்பாக எடுத்துட்டோம். நைட்டு எல்லாம் மிஸ் பண்ணிட்டோங்க, அதனால தான் ரிட்டர்ன் வந்தோம். இப்போ மூணாறு தான் போகிறோம். ஏன்னா ஆஷிஸ்க்கு ஃபியூல் இல்லை, ஃபியூல் போட்டு கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மூணாறு. மேலே பாருங்க, காப் ரோடு தாங்க, வெறித்தனமாக இருக்கு. நான் எப்பயுமே இப்படி தாங்க குரூப் ரைடில் டைல் தான். ஏன்னா நான் வந்துட்டு பின்னாடி வருவேன். பின்னாடி வரும்போது தான் இயற்கையை ரசிக்க முடியும். முன்னாடி யாரையும் மிஸ் பண்ணாமே போவோம். ஸோ அதனால் நான் எப்பவுமே டைல் எடுத்துப்பேன். என் டீமை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வர்றேன். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸு. ஸோ அதனால் நான் விட்டேன். சசி மட்டும்தான் நியூ ரைடரு. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். வருங்க ரோட நான் என்பதை அவ்வளோ நேரம் என்ன இருக்கட்டும், அவ்வளோதான். தம்பியை கூப்பிட்டு வந்தது ஒருத்துங்க, வீடியோ பொழந்து கட்டுறாப்படி. இந்த வீடியோ எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் ஒரே லைன்ல போயிட்டு ஒருத்தர் ரைட் ஒருத்தர் லெஃப்ட் அப்படி பாரு. ஸோ இந்த இடம்லாம் லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸ் தான். ஸோ இதாங்க நைட்டு வந்து டோலு புதுசாக போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த நியூ டோல் இது. முன்னாடி போயிடுங்க, முன்னாடி போய் சொல்லிவிடுங்க, பண்ணிடும், அதே மாதிரி பண்ணிடும். நான் என்பது செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக பாருங்களேன், லேண்ட் ஸ்லைட் ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? வருங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவரி பண்ணி சரி பண்ணியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்ச காலேஜ் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இடம் இடமா விட்டு போறான். Hey! Hey, Sasi! தேவிக்குளம் வந்துட்டோங்க.